அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் காண இருப்பது 67ஆம் பாடல். தோத்திரம் செய்து தொழுமின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும், மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குழல்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலா நிற்பர் பார் எங்குமே. மீண்டும், தோத்திரம் செய்து தொழுமின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும், மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குழல்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலா நிற்பர் பார் எங்குமே. வன்மை குலம் கோத்திரம் கல்வி இவை அனைத்தும் போய்விடும். என்னது? கொடையும் தயையும் பிறவி குணம் என்று அவர் சொல்வார். குலம் கடவுளால் முடிவு செய்யப்பட்டு வருகிறது, அது ஊழ்வினை பயனால் வருகிறது. கோத்திரம் ரிஷிகளின் அடிப்படையில் நமக்கு வருவது. கல்வி, நம்முடைய கல்வி நம்முடைய மனதில் உள்ளது வெளிப்படுகிறது. கல்வியினால் நம்முடைய அறிவு வெளிப்படுவது. அறிவு குணம் 3 விதமாக உள்ளது. சாத்வீகம் ராஜசிகம் தாமசம் என்ற 3 குணங்கள். இவை அனைத்துமே வன்மை தயை கொடைத்தன்மை வள்ளல் தன்மை குலம் கோத்திரம் அதை முதல்ல வைக்கிறாரு. அந்த கொடைத்தன்மையை முதல்ல வைக்கிறார். வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி இதெல்லாம் அவர்களுக்கு குன்றும். தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும், மனதில் வையாதார். அபிராமியை பூஜிப்பதே முன்தவ பயனால் கிடைக்கும். மின்னல் போன்று மின்போலும் நின் தோற்றம், மின்னல் போல் தோன்றி மறையும் அந்த தோற்றத்தினை தோத்திரம் செய்து தொழுது மனதில் வையாதவர் அந்த அம்பாளின் அருளை உணர்ந்தவுடன் பார்க்க வேண்டும் என்பதில்லை. உணர்ச்சி மனக்கண்ணால் உணர்வது, மனக்கண்ணால் பார்ப்பது செய்தால் போரும். ஊழ்வினையை நீக்க அவளால் முடியும். இவ்வாறு அம்பாளை மின்னல் போன்று தோன்றி மறையும் அவளுடைய அந்த உருவத்தை, அவளுடைய அந்த கருணையை மனதில் வையாதவர்களுக்கு, அவர்கள் மனதில் வையாதவர்கள் என்றால் மனதில் பிடித்து கொள்ளாதவர்களுக்கு குன்றி, இதெல்லாம் குன்றும். வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் இதெல்லாம் குன்றி அந்த பூர்வ ஜென்மத்தில் இருக்கிறது கூட என்ன ஆகுமோ அம்மா தெரியல. குழல்கள் தோறும் பாத்திரம் கொண்டு, குழல்கள் என்றால் குழல்கள் என்பது இங்கு குடிசைகள். அவர்கள் வறியவர்களிடமே சென்று இறக்கும் அளவுக்கு அவர்களுடைய நிலை வருவது அப்படி வரும் என்கிறார். அதாவது நம்மை படைத்து மிகவும் சாமி கும்பிட்டாட்டி உனக்கு இதெல்லாம் போயிடும் அப்படி பொருள் அல்ல, நன்றி நினைக்க வேண்டும் என்று சொல்கிறார். நமக்கு ஒரு சின்ன உதவி, காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மாலை பெரிது. சின்ன உதவி யாராவது செய்தால் கூட நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம், அத்தனை முறை நன்றி சொல்கிறோம். அவர்களை நினைக்கும் தோறும் நம்முடைய உடலில் அந்த நன்றி உணர்வு மேலோங்கி வருகிறது. இந்த உலகத்தை படைத்து நமக்கென பெற்றோர்களை படைத்து நாம் பிறப்பதற்கு முன்னாலேயே நம்முடைய தாயின் முலையில் பால் வைத்த அந்த பரமதயாபரி அம்பாளுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? தோத்திரம் செய்ய வேண்டாமா? பெரிய பெரிய பாடல் பாட வேண்டாம். அம்மா, நீ என்னை படைத்து காத்து ரட்சித்து வருகிறாய் அம்மா, நன்றி. அம்மா, எனக்கு முக்தி பேர் கொடு அம்மா, நன்றி. அவளை நினைக்க வேண்டாமா? கண்ணை கொடுத்து, கண்ணில் இறப்பையை கொடுத்து, குரலை கொடுத்து, அதற்கு பேசும் சக்தியை கொடுத்து, கண்ணை கொடுத்து, அதற்கு பார்க்கும் சக்தியை கொடுத்து, ஒளியை கொடுத்து, நம் உணவை நாம் எடுத்து அருந்துவது நாம் உண்பது ஒரு பாக்கியம். தண்ணீரை நாம் எடுத்து அருந்துவது ஒரு பாக்கியம். நம்முடைய உடலை நாமே சுத்தம் செய்து கொள்வது அது ஒரு பாக்கியம். எத்தனை பேர் மருத்துவமனையில் இது முடியாமல் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நமக்கு ஆண்டவன் கொடுத்ததை, அந்த அருளை நாம் சிந்திக்க வேண்டும். அவனுக்கு எப்பொழுதும் நன்றி பாராட்ட வேண்டும். நன்றி உணர்வு.
நன்றி மறப்பது நன்றன்று, நல்லதுக்கு இல்லை. இதுதான் சொல்கிறார். அந்த நன்றன்று சொன்னார் இல்லையா, அது ஒரு சாபம் அல்லது அது ஒரு மிரட்டல், அப்படி கிடையாது. செய்ய வேண்டிய கடமை. ஒருத்தங்க நமக்கு உதவி பண்ணால் நம்ம நன்றி சொல்லாமல் இருந்தால் முதல்ல நன்றி சொல்லி, உனக்கு நன்றி இல்லையா என்று கேட்போம் இல்லையா. அப்போ இந்த உலகத்தை படைத்து நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து மனித பிறவி அரிது அரிது மானிடராய் பிரித்தல் அரிது, இத்தனை பெரிய ஒரு மானிட பிறவியை கொடுத்த அந்த அம்பாளை நாம் நினைக்க வேண்டாமா? எத்தனை பறவைகள், எத்தனை அழகு, எத்தனை இயற்கை, இதையெல்லாம் நமக்கு படைத்தது இறைவன் நமக்காகத்தானே, அம்பாள் நமக்காகத்தானே. எனவே அவளுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்கிறார், தவம் செய்ய வேண்டும் என்கிறார். அவ்வளோ ஒரு நல்ல அருமையான பாடல் இது. சரி, இதெல்லாம் செஞ்சால் என்ன வரும்னா, வன்மை வரும், நல்ல குலம் வரும், நல்ல கோத்திரம் வரும், கல்வி வரும், குணம் வரும், இதெல்லாம் நமக்கு வந்துவிடும். தோத்திரம் செய்து தொழுமின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் குழல்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலா நிற்பர் பார் எங்குமே. பார் எங்குமே, உலகமெங்குமே, பார் எங்குமே, இதை நீ அறிந்து கொள்வாயாக. நீ பார்க்கிறாய் அல்லவா எங்கெல்லாம் எப்படி நடக்கிறது என்று. அவர்களெல்லாம் அம்பாளை நினையாதவர்கள், நினைத்து உருகாதவர்கள். எனவே நன்றி பாராட்ட வேண்டும் என்று பாடுகிறார் அபிராமி பட்டர். ஆண்டவன் அருள்.